குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன்னே சொல்லலாம். தினை ஓட்ஸு, தினை மட்டும் இல்லைங்க. கம்பு, வெள்ளைச்சோளம், சிவப்பு சோளம், ராகி, மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, இன்னும் ஒரு 20, 30 மேற்பட்ட ஓட்ஸ் வச்சுருக்கேன். தினைக்கும் ஒவ்வொரு ரெசிப்பியாக போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். இது எக்ஸாமுக்கு போகிற குழந்தைங்களுக்கு காலையில் இது ஒன்று செஞ்சு கொடுத்தீங்களாவே போதும். உடம்புக்கு அவ்வளவு சத்து. நம்ம என்னென்னமோ கஞ்சி மாவு அது இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது குழந்தைங்களுக்கு பிடிக்காத இருக்கும். இது டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். தேனா ஓட்ஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு பால் சூடாக சேர்த்து பனங்கருப்பட்டி நான் சேர்த்துருக்கேன். பனங்கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே நட்ஸு சேர்த்துக்கிறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன், காஞ்ச உலர் திராட்சை. இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் சூடாக பால் ஊற்றுந்தியுமே அது நல்லா வெந்து வந்துடும். அது சாப்பிட்டாவே போதும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. இதில் 20, 30 வகை வச்சுருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் தரேன். புதன்கிழமைக்கு மேலே ஆர்டர் பண்ணிக்காங்க. பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நிஜமாலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கூட அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு